பெரும்பாலும் நம்மளோட ரகசியங்கள நம்ம யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அதே மாரி மத்தவங்களோட ரகசியங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்றது ஒரு சரியான கருத்து தான். இருந்தாலும் ஒரு சிலர் உங்கள நம்பி ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னும்போது, அது அவங்க உங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில தான் செய்றாங்க. அப்படி அந்த நபர் சொன்ன அந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட யார்கிட்டயும் சொல்லாம, அந்த நபருக்கு அடுத்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அப்படின்னு பார்த்தா, அது முழுக்க முழுக்க உங்களோடது தான். ஆனா அப்படி இல்லாம, அந்த நபர் இருக்கிற வரைக்கும் அவங்க சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் தலைய ஆட்டி ஆட்டி ஆறுதல் சொல்லிட்டு, அவங்க போனதுக்கப்புறம் அவங்கள பத்தியும், அவங்க சொன்ன விஷயங்கள பத்தியும் தப்பா சொல்லி கேலி கிண்டல் செய்றதோ, இல்ல அவங்கள பத்தி தவறா பேசுறதோ இருந்துச்சு அப்படின்னா, அது அவங்க உங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு நீங்க செய்யக்கூடிய துரோகம் ஆயிரும். வயசு ஏற ஏற நம்மகிட்ட இருந்தே நம்ம கத்துக்கிட்டு இருக்கிற 4 முக்கியமான பாடங்கள். 1 நேரம் மட்டும் இல்ல, நம்மளோட வாழ்க்கையில நம்ம இழந்த எல்லா விஷயங்களுமே இழந்தது தான். அத நம்மளால திருப்பியும் அடைய முடியாது. ஒருவேளை இழந்த சில விஷயங்கள அடைய நினைச்சோம் அப்படின்னா, வலியும் வேதனையும் மட்டும் தான் மிஞ்சும் அப்படின்ற ஒரு தெளிவு. 2 மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைச்சாலும், அத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்ல அப்படின்ற ஒரு பக்குவம். 3 யார் நம்மள மதிச்சாலும், மதிக்காட்டினாலும் நம்மள நம்ம மதிக்கணும் அப்படின்ற ஒரு தனி திமிரு. 4 பணம் சம்பாரிக்கிறதுல எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டினோமோ, அத விட ஒரு படி அதிகமா யாருக்கிட்டயும் எந்த விதமான பகையையும் சம்பாரிச்சிடக் கூடாது அப்படின்ற ஒரு பெருமிதமான எண்ணம். நம்ம நினைவுல வைக்க வேண்டிய முக்கியமான 4 விஷயங்கள். 1 நம்ம யோசிக்காம செய்ற ஒவ்வொரு செயலும் நம்மள நாமே பழிவாங்கறதுக்கு சமம். அதனால எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் யோசிச்சு நிதானமா எடுக்கணும். 2 இழந்தத நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிறதே நம்மளால சரிவர பாதுகாக்க முடியாது. அதனால இழந்தது இழந்ததாவே இருக்கட்டும். இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் கிடையாது. 3 அன்போ, அக்கறையோ, பாசமோ இல்ல நம்பிக்கையோ யார் மேல வேணாலும் வைக்கலாம். தப்பில்ல. ஆனா அது அளவோட இருக்கணும். கண்மூடித்தனமானதா இருந்துறக்கூடாது. 4 யாருக்கும் எதுக்கும் உங்களால முடிஞ்சுச்சு அப்படின்னா முழு மனசோட உதவி செய்யுங்க. தப்பில்ல. ஆனா அதுக்காக திரும்பவும் அவங்ககிட்ட உதவி எதிர்பார்க்கிறதோ, இல்ல அந்த நபர் உங்க மேல நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படின்னும் எதிர்பார்க்காதீங்க. எப்பயுமே நம்மளோட சுயமரியாதை அப்படின்றது நம்மளோட உணர்வுகள விட வலிமையானதா இருக்கணும். ஏன்னா, விட்டு குடுத்து போறது, அனுசரிச்சு போறது அப்படின்றது ஓரளவு இருக்கலாம். அது உறவுகளுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு விஷயமும் கூட தான். ஆனா, எல்லா விஷயங்களுக்கும், எல்லா செயல்களுக்கும் நீங்க ஒருத்தரே விட்டு குடுத்து அனுசரிச்சு போகணும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, முதல்ல அலட்சியப்படுத்தப்படுவீங்க. அப்புறம் ஒதுக்கப்படுவீங்க. கடைசியா உங்களுக்குன்னு தன்மானம்னு ஒண்ணு இருக்குது. சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்குது அப்படின்றதே நீங்களே மறக்கும்படி அவங்க செஞ்சுருவாங்க. இந்த மாரி சூழ்நிலைக்கு கைதியாகி ஒரு இடத்துல அடிமையா இருக்கிறத விட, தனியா வாழ்ந்தாலும் தன்மானத்தோட வாழ்றது அப்படின்றது ஒண்ணும் தப்பே இல்லங்க. இந்த 2 விதமான நபர்களோட பேச்ச பெருசுபடுத்தாதீங்க. 1 நம்ம ஒரு விஷயம் செய்றோம் அப்படின்னும்போது, அது மத்தவங்களோட பார்வையில ஒரு விமர்சனத்த நமக்கு தரும் அப்படின்றது நியாயமானது தான். அது நேர்மறையானதோ, இல்ல எதிர்மறையானதோ எதுவா இருந்தாலும் அத ஏத்துக்கிட்டு தப்பு இருந்தா நம்ம திருத்திக்கணும் அப்படின்றதும் நியாயமானது தான். ஆனா, ஒரு குறிப்பிட்ட விஷயத்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நபர்கள் நம்மள ட்ரிகர் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே திரும்ப திரும்ப சொல்றாங்க அப்படின்னும்போது, அப்படிப்பட்ட நபரோட பேச்ச பெருசுபடுத்தாதீங்க. 2 நம்ம ஒரு முயற்சி எடுக்கும்போது, இது செய்யாத, உனக்கு சரிப்படாது, இது செஞ்சினா இது தப்பா தான் முடியும், இது உன்னால முடியாது அப்படின்னு நம்மள டீமோட்டிவேட் பண்ற மாரி, அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாரி சில கருத்துக்கள் சொல்லக்கூடிய நபர்களோட பேச்ச பெருசுபடுத்தாதீங்க. ஏன்னா, இந்த 2 நபர்களோட பேச்ச நம்ம காதுல போட்டுக்கிட்டு மனசுக்கு எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா, அது நம்மளோட நிம்மதிய அழிச்சிரும், முன்னேற்றத்த தடுத்துரும். தானாவே நம்மள பார்த்து, பேசி, பழகி, நம்ம மேல அக்கறையா இருக்கக்கூடிய அன்பு அப்படின்றது எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியா கிடைச்சிறது கிடையாது. அதையும் மீறி ஒரு சிலருக்கு கிடைச்சாலும், அத அவங்க மதிக்கிறதும் கிடையாது. இதுல அவங்கள குறை சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதுக்கு காரணம் அவங்க நெறைய துரோகிகள பார்த்து பார்த்து அவங்களோட மனசு கல்லாயிருச்சு போல் இருக்கு. அதனால தான் உண்மையான அன்ப கூட அவங்க மனசு ஏத்துக்கிறதுக்கு மறுக்குது. காரியத்துக்கு பழகி தேவைக்கு தேடுறாங்க அப்படின்னு நினைச்சு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு தனிமையே போதும் அப்படின்னு தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படியும் சில நபர்கள் இருக்கத்தான் செய்றாங்க. இந்த மாதிரியான நபர்கள உங்களோட வாழ்க்கையில நீங்களும் பார்த்ததுண்டா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.